வெல்கம் டு மனமும் நலமும். இன்னைக்கு நம்ம ரவை உப்புமா நல்லா பளபளன்னு நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யுது பார்க்கலாமாங்க. ரவை உப்புமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. ஒரு 200 கிராம் ரவை எடுத்துக்கலாம். நம்ம ரவை வந்து மெலிசா இல்லாமல் பெரிய ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்புமா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வறுக்கணும். அந்த ரவையோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். எப்படி வறுந்துடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அது ரவை வந்து கொஞ்சம் வெள்ளையாக அப்படியே பொரிஞ்சு வரும். அப்போ நம்ம இறக்கிடலாம். வாசனை நமக்கு தெரியலன்னா கூட ரவை பொரிஞ்சு வரும், அப்போ இறக்கிடலாம். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அந்த வெள்ளையா வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல வாசனையும் வருது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரவை வறுக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே ஃப்ளேம் வச்சு வறுத்தா தீயாமல் வரும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, தட்டுக்கு மாற்றியாச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ரவை உப்புமா தாளிக்கிறதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. தேவையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடு. தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. டக்குன்னு கடலைப்பருப்பு தீஞ்சு போயிடும். பாருங்க, செவந்து வந்துடுச்சு. இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயம் சேர்த்துக்கலாம். உப்புமாவுக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பை போட்டு வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 200 கிராம் ரவா எடுத்தேன். 200 கிராம் ரவாவுக்கு 500 ml தண்ணி ஊற்றுறேன். அதாவது 2.5 பங்கு தண்ணி ஊற்றணும். 200 கிராமுக்கு 500 ml தண்ணி. ஒரு கப்பில் நீங்கள் ரவா எடுத்தீங்கன்னா அதில் 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு உப்பு டேஸ்ட் வந்து பார்க்கணுன்னா இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்குங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க ரவா சேர்க்கும் போது. ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம மூடிடலாம். மூடிடுங்க. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆனோன்னா நம்ம உப்புமா ரெடி ஆகிடும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு உப்புமா. பார்த்தீங்களா, நல்லா ரவை நல்லா வெந்துடுச்சு. நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எந்த கட்டி முட்டியும் இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பளபளன்னு இருக்கும் உப்புமா. அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உப்புமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா. இந்த உப்புமா வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். உப்புமாவே வேண்டாங்கிறவங்க கூட இந்த உப்புமாவை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள்.
உங்களுக்கும் இது எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.